வெல்கம் டு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பியோட 2026ஓட ரெக்ரூட்மெண்ட்டோட ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேகன்சிஸ் இருக்கும், எந்தெந்த ஜோனில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 15th May 2026 வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எஸ்பெஷலி ஃபார் ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் March 31st. ஸோ March 31st அப்புறம் நீங்கள் உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ பெட்டர் April 1st பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் ரீஅப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட்டு அகாடமிக் இயருக்கு வரும்போது ஃபினான்ஷியல் இயரில் வர கம்ப்ளீட் எக்ஸாம்ஸை ஓபிசி அண்டரில் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் தென் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 14 June. ஓகேங்களா, இதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இனிமேல் தான் வரப்போகுது. சரிங்களா, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா மேஜராக நம்ம சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறனால நம்ம மோஸ்ட்லி சதர்னில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பட் சதர்ன் ரயில்வேல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 250 வேகன்சிஸ் தான் இருக்குது. சரிங்களா, விச் கன்சிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் உங்களுக்கு இதில் வந்து சதர்ன் ரயில்வேஸில் வரும். சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா 1531 வேகன்சிஸ். சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ்ன்றது என்னென்னா தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தென் மகாராஷ்டிரா, சம் பார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸில் வந்து உங்களுக்கு வந்து வரும். அண்ட் சம் பார்ட் ஆஃப் ஈவன் கர்நாடகா ஆல்சோ வில் கம். ஸோ மோஸ்ட்லி ஸோ நம்ம சதர்னில் கம்பேர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேஸில் உங்களுக்கு சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸில் வந்து டீசன்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ நீங்கள் இன்னும் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஜென்ரலில் எவ்வளோ இருக்குது, ஓபிசியில் எவ்வளோ இருக்குது, சிஎஸ்டியில் எவ்வளோ இருக்குன்றத நம்ம டீட்டெயில்டாக வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்துடலாம். ஓகே, அண்ட் தென் இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் எலிஜிபிள், எனி டிப்ளமா கேண்டிடேட் எலிஜிபிளாக கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க டிப்ளமா இருந்தாலே எலிஜிபிள். டிப்ளமாவில் பர்டிகுலர் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். சரிங்களா, ஸோ இவங்க தான் வந்து எலிஜிபிள். சேம் ஃபார் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் ஆல்சோ. இன்ஜினியர்ஸ் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், ஐடி படிச்சிருக்கேன், ஏஐ படிச்சிருக்கீங்கன்னா முடியாதுங்க. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏஎல்பி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஐடிஐலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக இருக்குது, ட்ரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ், ஃபிட்டர், ஹீட் இன்ஜின், ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லையும் பண்ணலாம். ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் ஆக்டில் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேயும் வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கு வந்து எலிஜிபிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து 18லேருந்து 30 years அண்ட் ஃபார் ஓபிசி வந்து +3 years, அதாவது 33 வரைக்கும் எழுதலாம். அண்ட் எஸ்சிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 35 years வரைக்கும் அப்பியர் ஆகலாம். சரிங்களா, ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி ஒன்ன்றது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். சிபிடி 2ல் வந்து 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. சிபி80ன்றது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎல்பியோட செலெக்ஷன் ப்ராசஸ். அண்ட் தென் சிபிடி 1ல் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸில் 20 கொஸ்டின்ஸ் இருக்குது, ரீசனிங்கில் 25 கொஸ்டின்ஸ், அண்ட் ஃபார் ஜென்ரல் சயின்ஸ் வந்து 20 கொஸ்டின். ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3மே இருக்கும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி இருக்கும். சரிங்களா, இது 3மே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1ல் 25 out of 25 வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். மேத்தமேட்டிக்ஸில் அவுட் ஆஃப் 20க்கு மினிமம் 17+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் படிக்கும் போது எதில் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2 சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட்டேஜஸ் வந்து அதிகமாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து உங்களுக்கு 20 out of 20 வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட் சிலபஸ். ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து இந்த சிலபஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், எங்கேருந்து படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஏஎல்பி கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ். ஓகேங்களா, அண்ட் சயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸில் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிடி 2ல் போகும்போது உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதோட டீட்டெயில் சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் தான். ஸோ நாட் ஆல் கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து வராது. ஸோ மேத்தமேட்டிக்ஸ், ரீசனிங் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸோட பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கும். சரிங்களா, ஆஃப்டர் தட் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ரெலவெண்ட் ட்ரேடு. உங்கள் எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு ட்ரேடு இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு ட்ரேடு இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 10 to 15 சாப்டர்ஸ் தான் இருக்கும். சரிங்களா,
ஸோ ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் குவாலிஃபைங் தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த 75க்கு நீங்கள் அவுட் ஆஃப் 75க்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 35 to 40 எடுத்தாலே போதும். ஏன்னா உங்களோட ஃபைனல் கட் ஆஃபில் வந்து இது பண்ண மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி இந்த 100 கொஸ்டின்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ யூ ஷுட் எய்ம் ஃபார் 70+. சரிங்களா, இந்த 70+ இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸ் ரீசனிங். அப்போ மேக்ஸ் ரீசனிங் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து கரெக்ட் பண்ணிடலாம். ஆஸ் வெல் அஸ் ஃபிசிக்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப வந்து டீட்டெயில்டாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக கொடுக்கும். ஸோ வி ஆர் யூனிஃபார்ம் சர்வீசஸ் அகாடமி. ஸோ வி ஆர் லான்ச்சிங் அன் ஆன்லைன் கோர்சஸ். ஸோ எல்லாமே ரெக்கார்டட் செஷன் தான். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா PYQs, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து படிக்கணும். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பில் வந்து லைக் வி வில் பி சால்விங் ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் டஃப்பான மெத்தட்ஸ், கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ஒரு பெஸ்ட் 100 பெஸ்ட் 200 கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நம்ம ஆப்லேயே வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து ஸோ க்ரியேட் பண்ணி நாங்கள் டே பை டே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதை தான் ஸ்டடி பண்ணணும். இல்லை நான் ஒரு ரிப்பீட்டரு, நான் ஆல்ரெடி வந்து ரிப்பீட்டடாக இருக்கேன், ஸோ எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஏஎல்பினா ஏஎல்பி மட்டும் சால்வ் பண்ணக்கூடாது. ஸோ குரூப் டி வந்திருக்கும். ஸோ குரூப் டியில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 101 ஷிஃப்ட் இருக்கும். சரிங்களா, இந்த ஷிஃப்ட்டில் இருக்க மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ என்டிபிசி ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட். ஓகேங்களா, ஸோ இந்த வருஷம் வந்து குரூப் டியும் வருது அகெயின். ஸோ அப்போ என்னென்னா இதில் என்னென்ன ரிப்பீட்டடாக வந்திருக்கோ இந்த ப்ரீவியஸ் இயரோட பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி லெவலில் தான் கேட்குறாங்க கொஸ்டின்ஸு. ஸோ இந்த டிஃபிகல்ட்டி லெவல்லே நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா CBT 1 மட்டும் இல்லை, CBT 2வும் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே மந்திரம். இல்லை நான் ஃப்ரெஷர்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் கிளாஸஸ் போய் தான் ஆகணும். நீங்களே செல்ஃபாகவே படிக்கலாம், நோ இஷ்யூஸ். நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கன்னா ஒரு 5 monthஸில் படிக்க வேண்டியதை ஒரு ப்ராப்பராக ஒரு ஆன்லைன் கோர்ஸோ ஒரு இப்போது எந்த ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. ஓகே, ஒரு கொஸ்டினை 1 minute நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா த கோச்சிங் சென்டர்ஸ் வில் ஹெல்ப் யூ டு சால்வ் வித்தின் 20 seconds. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஓகே, ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் யூ கேன் கால் டு அஸ் நம்பர், திஸ் இஸ் அவர் நம்பர். ஸோ எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆப் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.